श्रीवासयोगीश्वरद्रुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथात्वयं निर्मया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् विशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं शरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यलभतिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं ज्योतिमपवर्गत्रिवर्गयोः अञ्जनाद्रीश्वरदयाम् अभितो वीरञ्जनां जीवनं जगतां जीयात् किमप्युपगतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाद्वयं मगः पण्डिनां मरियं वेள்வியும் வேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் விந்தமாயிருந்த பிறங்குழியனும் பெருகிய புலனுடனும் மாறுதலும் குறைகடலும் ஏழுமாலைகளும் விசும்பும் தனந்தானாயிருந்த பெருமான் அரங்கமானே பாராவருவாய் மருமின் மாயா மாயாமூர்த்தியாய் பொருதாயடியே நாவி அவனே தித்திப்பாய் வீராவிகள் தீர எண்ணையாண்டாய் திருக்குடந்தை கூறா உனக்காட்பட்டுமணியே நம் உடன்பேனோ கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் आरुह्यकविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति परां गतिं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याश्रितसन्त्रासद्वाङ्गविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः शोभं दयत्वं सुरदिப்பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகந்தனைக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவடிக்கேறிய ஓர் நாகம் பிழைத்திட நழிவே செய்த காதுஸ்தனே. ஆச்சரியமான அஸ்வமேத யாகமானது நடத்தணும்னு முடிவு பண்ணி மந்திரிகளோடு ஆலோசனை பண்ணுறார். வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களையும் கலந்துக்கிறார். வசிஷ்டாதிகள் அத்தனை பேரும் நல்ல தர்மத்தினால காரியத்தை சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. யஸ்ய தே தார்மிகி புத்தி தவ புத்திரார்த்த காரணாத். எந்த ஒரு பலனை நாம் அடையணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு தர்மத்தை செய்து பலனை அடையணும்னு ஆசைப்படணும். நாம் நினச்ச மாத்திரத்திலேயே மோட்சம் வந்துடும்னு நினச்சிடக்கூடாது. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் நாமும் செய்ய வேண்டியதான பிரபத்தி என்கிறதான உபாயத்தை செய்தால்தான் மோட்சங்கிற பலன் வரும். அப்படிப்பட்ட தர்மிஷ்டர் தசரத சக்கரவர்த்தி வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியே தான் ஒரு இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு புத்திரனை பெறணும் என்கிறதான ஆசைப்படுகிறார். இப்படிப்பட்ட புத்தியை பார்த்து ஆச்சாரிய சிரேஷ்டரான வசிஷ்டர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தசரதருடையதான அந்த தர்ம சிந்தனையை ரொம்பவும் பாராட்டி பேசுகிறார். உடனே அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிச்சுடலான்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறா. இந்த சமயத்தில் தான் சுமந்திரர்
இந்த முடிவை கேட்டு ஏற்கனவே சதானந்தர் சொல்லி சனத்குமாரால் சொல்லி தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைகள் பிறக்க போகிறா, அதுவும் ரிஷிசிங்கரை கொண்டு அந்த யாகத்தை புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தணும். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பட்ட மகிழ்ச்சிகளோடு தன்னுடைய சிநேகிதரான ரோமபாதருடையதான அங்கதேசத்துக்கு போகணும். அந்த அங்கதேசத்து ராஜாவான ரோமபாதருடைய மாப்பிள்ளை தான் ரிஷிசிங்கர். அவரை பிரார்த்திக்கணும்னு சொல்லவே இப்படி அஸ்வமேத யாகத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்லிட்டா. குதிரையும் அவிழ்த்து விட்டுட்டா. அந்த அஸ்வமேத குதிரையோடு சைன்யங்கள் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறார். இதே மாதிரியே பின்னால் ராமலக்ஷ்மணாலும் அஸ்வமேத யாகத்தை பண்ணுறார். அந்த குதிரையை தான் லவகுசால் பிடித்து கட்டி வைக்கிறார் வால்மீகியினுடைய ஆசிரமத்தில். அது ஒரு சரித்திரம் அது. ஆனால் ராமாயணம் பூர்த்தியாகவே சொல்கிறதா இருக்கு உங்களுக்கு. உத்தர ராமாயணம் வரும்பொழுது அந்த கதையெல்லாம் வரும். ஆக ராமாயண பிரவச்சனத்தை ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ முடிச்சிட முடியாது. அது முடிக்கணும்னு சொன்னால் 1 மாதத்தில் முடிக்கலாம். ஆனால் சமுத்திரவிவ ரத்னாட்யம் சர்வஸ்வதி மனோகரம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே சமுத்திரத்தில் எப்படி ரத்னங்கள் இருக்கோ அப்படிப்பட்ட ரத்னங்கள் எல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறோம் ராமாயணமாகிற சமுத்திரத்தில். பலவிதமான ரத்னங்களாகிற உபனிஷத் அர்த்தங்கள்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் பூர்ணமாக நாம் அனுபவித்து சேவிச்சாதான் அது தெரிஞ்சிக்க முடியும். இப்படியே எத்தனை நாள் நீடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ இருந்தாலும் சீதா கல்யாண கட்டத்தில் நிறுத்திடுவோம். இப்போ முடிகிற பர்யந்தம் மார்கழி மாதம் எப்படி இருந்தாலும் முடிஞ்சிருது, அதுக்குள்ளே முடிக்க முடியல. சீதா கல்யாணத்தை வெளியே நடத்திட்டு அப்புறம் ஆடி மாதத்தில் திருப்பி ராமாயணம் தொடருவேன் சாயங்கால வேலையில். அதுக்குள்ளேயும் திருவாய்மொழி எவ்வளவு அனுபவிக்கலாமோ, ரகசியத்திரிசாரம் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அதை அனுபவிப்போம் காலக்ஷேப ரூபமாக. அப்படிப்பட்டதான பட்டமகிழ்ச்சிகளோடு ரொம்ப சந்தோஷம். தசரத சக்கரவர்த்தி பட்டமகிழ்ச்சிகளிடத்தில் சொன்னவுடனே அங்கதேசத்துக்கு அவளும் புறப்பட்டா. எல்லாரும் போய் ரோமபாதரிடத்தில் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய உத்தேசத்தெல்லாம் சொல்லி அவசியம் ரிஷிசிங்கரை சாந்தையோடு அனுப்பிச்சி வைக்கணும், சாந்தாவோடு அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அவரும் ரிஷிசிங்கரும் வரப்போகிறார். இது 1 வருஷ காலம் ஆச்சு ஏற்பாடு பண்ணுறதுக்கு. அஸ்வமேத யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறான். அப்படின்னா அந்தந்த யாகத்துக்கு திரவியங்களை சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நினச்ச மாத்திரத்திலேயே முதல் நாள் ராத்திரி சொன்னால் மறுநாள் காத்தால சூசனோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேங்கிற. ஒவ்வொரு திரவியங்களை சேர்க்கறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்தந்த திரவியத்தை சேர்க்கறதுக்கு அவ்வளோ காலம் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த குதிரையும் சுற்றிண்டு வரணும், 1 வருஷ காலம் சுற்றிண்டு வரணும். யாரும் பிடிச்சி கட்டி போடக்கூடாது. கட்டி போட்டால் யுத்தம் பண்ணணும். அவளை கட்டி போட்டவாளோட யுத்தம் பண்ணி அந்த குதிரையை அழுத்துட்டு மறுபடியும் அது எல்லா தேசத்திலையும் சுற்றிட்டு வரணும். பிறகுதான் இந்த அஸ்வமேதத்தை யாகத்தை ஆரம்பிக்க முடியும். அதுக்கு உண்டான திரவியங்களையும் சேர்த்து வைக்கிறார். உடனே 3 கௌசல்யா தேவி, கைகேயி, சுமித்ரா தேவிகளோடு யஜ்ய தீட்சை பண்ணிக்கிறாரா. 1 வருஷமும் ஏற்பாடுகள் ஆயிடுத்து யாகத்தை ஆரம்பிக்க போகிறார். அப்போ தசரத சக்கரவர்த்தி இந்த யாகத்துக்கு அங்கமாக ததியாராதனம் பண்ணணும். பாகவதாளுடைய ஆராதனை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னமே.
பிராமணாளுடையதான ஆசீர்வாதம் இருந்தால் தான் எந்த ஒரு வைதிக காரியமும் பூர்ணமாக நடக்கும். அந்த பாகவத ததியாராதனம் பண்ணணுமே. பகவான் சேர்ந்தவா பாகவதால். ததிய ஆராதனம்னு சொன்னால் பகவானை சேர்ந்தவால் ஆராதிக்கிறோன்னு அர்த்தம். ததியாராதனம், ததியர்கள்னு பேருக்கு பகவானை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். பகவான் அடியார்கள்னு அர்த்தம். அவன் அடியார்களை ஆராதனம் பண்ணுறது தான் ததியாராதனம்னு பேர் வருது. தஸ்மாத்து பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம். ஆராதனத்துக்குள்ளேயே விஷ்ணுவை பற்றின ஆராதனம் ரொம்ப வசதி. அந்த விஷ்ணுவுடைய ஆராதனத்தை விட எது உயர்ந்ததுன்னு கேட்டால் அவன் அடியார்களை ஆராதிக்கிறமே அதுதான் உயர்ந்தது. இதுதான் பகவானுக்கு ரொம்பவும் பிரீத்தியாக இருக்கும். வால்மீகி பகவான் தசரதருடைய வாக்கியமாக அந்த ததியாராதனம் எப்படி நடக்கணும், பிராமண போஜனம் எப்படி பண்ணணும், சில கதைகளுக்கு அங்கமாக பிராமண போஜனமும் பண்ண சொல்லியிருக்கு. மகாபாரதம் சொன்னால் 1000 சகத்திர பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அஸ்வமேத மகாமண்டபம் மாம்பழத்தில் திருக்குழந்தை ஆண்டவன் கண்ணன் சுவாமியாக இருந்தபோது மகாபாரதம் சாதிச்சிருக்கேன். கோயில்களில் பொது இடங்கள்லாம் மகாபாரதம் சொல்லுவாள். கிரகத்தில் பாராயணம் வச்சுக்கிறது இல்லை. என்ன சண்டை வந்துடுமா ஆற்றுல, இல்லைன்னா சண்டை வராமல் இருக்கான்னு இருக்கு. மகாபாரதம் வச்சா யுத்தம் வந்துடுமா. பிரதி தினமும் மகாபாரதம் வைக்காமலேயே யுத்தம் வந்துட்டு இருக்கு ஆற்றுல. அப்படி வைக்கிறது இல்லை. அஸ்வமேத மகாமண்டபத்தில் ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் கண்ணன் சுவாமியாக இருந்தபொழுது மகாபாரதம் சாதித்தாச்சு. அதே மாதிரி சந்நியாசாசிரமத்தில் ஒரு தடவை பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் மகாபாரதம் சாதிச்சாச்சு. சகத்திரம் பிராமண போஜனம். முதல் நாள் 1000 பேர் புருஷாளுக்கு, மறுநாள் ஸ்திரீகளுக்கு 1000 பேருக்கு தயாராகும். இப்படி நடந்தது சந்நியாசாசிரமத்தில் பெங்களூரில். அப்படி ஆச்சரியமாக ததியாராதனம் முக்கியம். இந்த ததியாராதனத்தை பற்றி தசரதர் சொல்கிறார், எல்லாருக்கும் உத்தரவு போடுகிறார் எப்படி ததியாராதனம் பண்ணணும், எல்லாருக்கும் போடுங்கோங்கிற. தசரத சக்கரவர்த்தி வால்மீகியினுடைய வாக்கியத்தை பாருங்கோ. அன்னதானம் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் பண்ணுங்கோ. அன்னதானத்தில் ஜாதி மத பேதத்தை பார்க்காதீங்கோ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறது. என்னமோ ராமாயணத்தை பார்த்து வெய்யறான் எல்லாரும். ராமாயணத்தை கண்டா பிடிக்கிற நாஸ்திகன். ராமாயணம் எல்லாருக்கும் சாதம் போடுங்கோன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்கிறதா சொல்கிறார். எப்படி போடணும் அப்படின்னு கேட்டால் அவள் போதும் போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக போடுங்கோ, இன்னும் கொஞ்சம் சாதிக்க மாட்டாளா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. போதும் போதுங்கிற சொல்கிற அளவுக்கு தானம் பண்ணணுமா, ததியாராதனம் பண்ணணுமா, சிரிச்சிண்டு பண்ணணுமா, சிரிச்சிண்டு சாப்பிட்டு சாய்க்கணுமா. பரிவேஷணம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். சாப்பிட்டு சாய்க்கிறாரும் இல்லையோ, பரிச்சாரக்கால் சாப்பிட்டு சாய்க்கிறாரும் இல்லையோ, அதுக்கு பரிவேஷணம்னு பேர். அது சாப்பிட்டு சாய்க்கும் பொழுது மந்தஹாசத்தோடு சாதிக்கணும். மந்தஹாசத்தோடு புன்முறுவலோடு சாதிக்கணும். ஆனால் பேஷண்ட்டு சாதிச்சா எக்ஸல் பட்டுடும். சில பேர் பேஷண்ட்டே சாதிப்பான். மந்தஹாசத்தோடு புன்சிரிப்போடு சாதிக்கணுமா. கோபமே கொஞ்சம் வரக்கூடாதான் சாப்பிட்டு சாதிக்கும் பொழுது. பக்ஷபாதம் இல்லாமல் சாதிக்கணுமா. இதெல்லாம் வால்மீகி சொல்கிறார் பாருங்க, எவ்வளவு சொல்கிறார் பாருங்க. பக்ஷபாதம் இல்லாமல் சாதிக்கணும், கோபமே படக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு ததியாராதனம் சாப்பிட்டு சாய்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். தாதவ்யமன்னம் விதிவது, வால்மீகி ஸ்லோகம் பாருங்க. விதிவது தாதவ்யமன்னம், நம்மால் கொடுக்கப்பட வேண்டியதான அன்னம் இருக்க பாருங்கோ, விதிவது அப்படின்னு சொல்கிறோம். விதிவதுன்னா என்ன அர்த்தம்? சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த ஒரு பாக்கு கைங்கரியத்தையும் பண்ணக்கூடாது. நம்ம ஆத்திலேயே ஷார்னம் வருது, தீர்த்தம் ஆடிடுவோம்.
மலமலமலன்னு வேஷ்டியை உடுத்திடுவோம், தலிகை பண்ண ஆரம்பிச்சுடுவோம். முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனத்தை ஆரம்பித்தா அந்த தலிகை சுத்தியே கிடையாது. புருஷாலாக இருந்தாக்க ஆற்றுல அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறதா இருந்தால் தீத்தா மாறிட்டு வஸ்திராதிகள் புன்றாதிகள் எல்லாம் தரிச்சுட்டு சந்தியாவந்தனத்தை அன்றைக்கி ரொம்ப நாள் பண்ண முடியலன்னு சந்தியாவந்தனம் பண்ணி உட்காந்துதான் ஷாக்குன்னு உட்காந்துருவாங்க. புருஷன் கிட்டக்கே வரப்பாட்டான். அவன் பாவம் தேமேன்னு அடுப்பு ஊது குழலில் ஊதின்னு இருப்பாங்க. ஜபம் பண்ணேன் அப்படின்னா நான் நித்திக்கும் நான் 108 பண்ணுங்கிறேன், அப்போ பண்ண மாட்டேங்கிறேன், இன்னைக்கு பார்த்து 108 பண்ணுறேங்கிறேன். அன்னைக்கு வேணா சங்கையை கொஞ்சம் குறைச்சிண்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தான் பாகத்தை ஆரம்பிக்கணும். தேசிகன் ஆகார நியமத்தில் அதை சாதிச்சிருக்கேன். ஆச்சாரம் இல்லாமல் சந்தியை இல்லாமல் எவனோ ஒரு பாகம் பண்ணுறானோ அந்த பாகத்தை வாங்கி அந்த ஆகாரத்தை எடுத்துக்காது, அது நிஷேதமான அன்னம்னு சொல்லிட்டேன். என்ன அசுத்தியோடு அவன் பண்ணுறானா, சந்தியாவந்தனம் பண்ணாதான் அவன் தேகத்துக்கு சுத்தி. அனர்ஹா சர்வ கர்மசு, மற்ற கர்மாவுக்கெல்லாம் அவனுக்கு அதிகாரம் கிடையாதுனாலே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் பாகங்கிற கர்மாவை பண்ணுறதா இருந்தாலும் சந்தியாவந்தனம் பண்ணாதான் அவனுக்கு சுத்தி அப்படி சொல்லியிருக்கு. அதை தான் இங்கே வால்மீகி தசரதனுடைய வாக்கியமாக சொல்கிறார். நாம் பண்ண போகிற அஸ்வமேத யாகத்துக்கு அங்கமாக பண்ணக்கூடிய பாகவத ததியாராதனம் இருக்கு பாருங்கோ. ததியாராதனம் தாதவியமன்னம் விதிவது சத்கிருத்திய நது லீலையா. விளையாட்டு பேசிட்டு பரிகாசம் பண்ணிட்டு சாப்பிட சாதிக்காதீங்கோ. லீலையான்னு பதம் போட்டிருக்காரு. பரிகாசம் பண்ணிட்டு சாதிக்கூடாதான். சர்வவர்ணாஹ யதா பூஜாம் சர்வவர்ணாஹ யதா பூஜாம் பிராப்னுவந்தி சுசத்கிருதாக. நன்கு ஆராதிக்கப்படணும் சர்வவர்ணாக. பாருங்கோ, எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் அவளுக்கு தகுந்த மாதிரி போடுங்கோ. ஒவ்வொருத்தருக்கு கிரமம் இருக்கு. சில பேர் என்ன நிர்பந்தப்படுத்தினாலும் கூட இவானோடு உட்காந்து சாப்பிட மாட்டான். பல பேர் வர்ணத்தை அந்த கௌரவம் கொடுத்து தெரிஞ்சவா அப்படி சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை சொல்கிறேன். அவர் வெற்றி வாழ்ந்தவர் தான். அவர் மன்னார்குடியில் கையாரம் எஸ்டேட்னு பெரிய ஒரு எஸ்டேட் இருக்கு. அது முதலியார்களுடைய ட்ரஸ்ட்டு. அவெல்லாம் ஆசிரமத்து சிஷ்யா, சின்னாண்டவன் காலத்தில் ஆசிரமத்தை ஆசிரியச்சவாவெல்லாம். அதில் ஆண்டவன் மன்னார்குடியில் பூர்வாசிரமத்தில் உபன்யாசம் சாதிச்சாச்சு. ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ராமாயண உபன்யாசம் சாதிச்சாச்சு மன்னார்குடியில். அந்த பாலகிருஷ்ண முதலியாருடைய தகப்பனார் அவரெல்லாம் பெரியாருக்கு ரொம்ப வேண்டியது. இந்த பெரியார்னு சொல்கிறாரு, அவருக்கு ரொம்ப வேண்டியது. அவரை வர வச்சு அவருடைய உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணுவார். அவருடைய குமாரர் ஆண்டவன்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. பாலகிருஷ்ண முதலியார்னு சமீபத்தில் இருந்தவாளுக்கெல்லாம் தெரியும், மன்னாடியாராளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டி வருது. அங்கேயே பெரிய வித்த சதஸெல்லாம் அவன் எஸ்டேட்டில் நடந்திருக்கு. ஆண்டவன் புத்தமூர் சுவாமி, மதுராந்தக சுவாமி, பெரிய பெரிய சுவாமியெல்லாம் அந்த சதஸில் அன்வயிச்சிருக்கான். நாங்கள்லாம் வித்தியார்த்தி தசையில் இருந்தபோது இப்போ ஆசிரம ஸ்வீகாரியம் பொறுப்பாக இருக்கிறதுனால ஏற்பாடுகள் பண்ணணும். உபன்யாசங்கள் பிரதிதினமும் பண்ணணும். வித்வான்கள் வரவழைச்சு பண்ணணும். பெரிய பெரிய பண்டிதால்லாம் வருவான். அப்படி ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தை பாலகிருஷ்ண முதலியார் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த சமயத்தில் அவள் அப்பா அவருடைய உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணிருக்கார். அது பெரியாருடைய உபன்யாசம். அவள் மகாநாடு போட்டிருந்தாங்க. தீக்கா அவெல்லாம் அவள் அப்பாலாம். நான் ஸ்பஷ்டமாக சொல்கிறேன், என்ன இது நடந்த விஷயம். ஏகப்பட்ட கூட்டம், அவருக்கும் கூட்டம், இவருக்கும் ராமாயணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை கூட்டத்துக்கு. அப்போ அவன் கூட்டம் முடிஞ்சுட்டு ராமாயண உபன்யாசம் நடக்கிற வழியாக தான் வரணும். அவன் அந்த கூட்டம் கலங்கி போகணும். யார் அது புரியுறதோ இல்லையோ, அவன் கூட்டம் கலங்கி போகணும். அப்போ ஆச்சரியமாக பாலகிருஷ்ண முதலியார் இவெல்லாம் ஆண்டவன்கிட்ட கொஞ்ச நாள் நிறுத்திக்குங்கோ,
அந்த கூட்டம்லாம் போகிறது, அவளுடைய கூட்டம் நடந்துட்டு போகிறது, இந்த வழியாக போகிறது, கல்லை விட்டு அடிக்க போனாங்கன்னா கொஞ்சம் நிறுத்திங்கோ சுவாமி இப்போ பண்ண வேண்டான்னு உபன்யாசத்தை நடுவில் நிறுத்தக்கூடாதுடா, அவன் மட்டும் போட்டோம் நான் பார்த்துக்க நீ கவலைப்படாதுன்னு சாய்ச்சாச்சான்னு. அந்த கூட்டம் முடிஞ்சு அந்த கூட்டம் வர்றது அந்த சமயத்தில் ராமனை பற்றினதான வர்ணனம் நடக்கிறது. இந்த கருப்பை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாச்சான். கருப்பு மாதிரி வசதி கலரே கிடையாது. கம்பன் கூட சொல்லுவான் பாருங்க, கருணையின் நிறம் கரிதோ என்றான்னு கம்பன் சொல்லுவான். கருப்பை பற்றி ரொம்ப நாள் சொல்லியாச்சான். அவெல்லாம் கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் கேட்டுட்டு போகிறாளாம். கருப்பு கருப்பு அந்த கிருஷ்ணனுடைய கருப்பு, ராமனுடைய கருப்பை பற்றி சொல்லிகிட்டே வந்தாருங்க. கிருஷ்ணன் தான் வராரு. இந்த கருப்பை பற்றியே சொல்லியாச்சான். அவள்லாம் பார்த்தானா நம்மளை கண்டாலே பிடிக்காது அவளுக்கெல்லாம். இந்த கூட்டத்துக்கு வந்தவாள்லாம் பார்த்தாலாம். என்ன சொன்னாலன்னா, நாம் அங்கே சொன்னது ஐயர் இங்கே சொல்கிறாரு, நாம் அங்கே சொன்னது தான் ஐயர் இங்கே சொல்கிறாரு அப்படின்ட்டு பிசாமல் போயிட்டான். அந்த மாதிரி இந்த ராமாயணத்தை சொல்கிறதுக்கு அந்த சாதுரியம் வேணும். இந்த ராமாயணத்தில் சொல்லியிருக்கு பாருங்கோ, ராமாயணத்துக்கு அந்த அஸ்வமேத யாகத்துக்கு அங்கமாக எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கோ. அன்னதானம் பண்ணும்பொழுது வர்ணபேதம் இல்லாமல் எல்லாரையும் கூட்டு பண்ணுங்கோ. அந்த பாலகிருஷ்ண முதலியார் ஆசிரமத்துக்கு வருவார், சமாஷனெல்லாம் பண்ணிட்டார். அவள் தோப்பனார் தான் அதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை, அவர் சமாஷனம் பண்ணிட்டார். கச்சம் உடுத்திக்காமல் வரமாட்டார் முதலியார், 12 தரம் இட்டுக்காமல் வரமாட்டார். சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்வார். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும், கைங்கறி வராலாம் சாப்பிட்டு முடிக்கட்டும். அப்புறம் உட்கார வச்சு அது ஒரு ஆழம் இது இருக்கும் அங்கே. இந்த நான் இந்த புஷ்கரன்கிட்ட, பெரியாசிரமத்தில் புஷ்கரன்கிட்ட ஒரு மண்டபம் இருக்கும். வரதன் அங்கே ஏழி, இங்கே இருக்கிற வரதன் நீங்கள்லாம் அங்கே ஏழி பார்த்ததே கிடையாது. இந்த வரதன் அங்கே ஏழிந்த வரதன் தான். திருட்டு பயத்தினால இங்கே கொண்டு ஏழப்படுத்தி அப்புறம் இங்கேயே இருந்துட்டார் தேசியம் சன்னிதிலே. ஒரு தடவை திருட்டு போயிடுது ஆசிரமத்தில், பெரியாசிரமத்தில். அப்போ ஆண்டவன் சஞ்சாரத்தில் இருந்தார். அதனால் இங்கே கொண்டு ஏழப்பண்ணால் ஆண்டவன் வந்தாச்சுன்னாக்க வரதன் அங்கே ஏழுருவார். அது என்னமோ காரணத்தினால இங்கேயே இன்னும் ஏழுருக்காரு. இந்த வரதன் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு உற்சவராக இருந்தார். இந்த வரதன் ஆக்கூர் ஆண்டவன் பிரதிஷ்டை பண்ண வரதன் இந்த வரதன். அப்படி அவர் வருவார். அந்த மண்டபத்துக்கிட்ட உட்காந்து கீழே உட்கார மாட்டார். பிரசாதம் கலந்து கொடுத்துருங்களேன், கொஞ்சம் பிரசாதம் வாங்கிக்கிறேன். சுவாமி பெரிய எஸ்டேட், எல்லாருக்கும் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், கலந்து கொடுத்துருங்க. பாகவத சேஷன் நான் சாப்பிடணும், ஆச்சாரிய நியமனம் பாகவத சேஷன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், நான் உட்காந்து சாப்பிட்டா என்னை இலையை எடுக்க விட மாட்டீங்க. இலையை உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற அவள் யார் பரிச்சாரம் பண்ணுறாளோ பரிச்சாரம் எடுக்க சொல்லுவேன். அது எனக்கு அபச்சாரம். அது தன்னுடைய வர்ண நியமத்தை மீறாமல் அவர் நடந்துட்டா பார்க்கும். திருப்பானாழ்வார் எப்படி உறையூரில் இருந்துட்டு அந்த அறையில் இருந்துட்டே இங்கே ரங்கநாதனை பாடினார், மங்களாசாசனம் பண்ணினார். பான் பெருமாளரையல் பாடல் 10 பழமறையின் பொருளென்று பரவுகின்றோங்கிறார் சுவாமி தேசிகன். திருப்பானாழ்வார் பாடின 10 பாசுரங்களும் அனாதியான வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் திருப்பானாழ்வார் அமரநாதிபனால பாடியிருக்கார். அப்படி வர்ண நியமத்தை கொஞ்சம் கூட மீறாமல் இருக்கணுங்கிற ஆழ்வார் மாதிரி இது நடந்ததுன்னு ஆண்டவன்கிட்ட சொன்ன அப்புறம் ஆண்டவன் அவரை பார்த்து சொல்லியாச்சு, நீ திருப்பானாழ்வார் மாதிரி நீ அப்படின்னாச்சு. கேஆர்எம் எஸ்டேட்டில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வைஷ்ணவிசம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தோம். ஆண்டவன் தான் ஆரம்பித்து வச்சார். அதில் யாரோ இப்போ இருக்க ஆண்டவன், திருக்குழந்தை ஆண்டவன் தான் ஆரம்பித்து வச்சு இப்போ எம்சி ராகவாச்சார் பெரிய அட்வொகேட் அவெல்லாம் மெம்பராக இருந்தார். கோகுலகிருஷ்ணன், ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அவெல்லாம் அதில் மெம்பராக இருந்தார். அப்போ ஆண்டவன் ஆரம்பித்ததுக்கு அப்போ ஆரம்பிக்கும்போது நான் சொல்கிறேன், 40 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கும்பொழுது 15 லட்சம் ரூபா அதுக்கு டெபாசிட் கார்பஸ் வைக்கணும்னா, இது பாலகிருஷ்ண முதலியார்கிட்ட தான் அடியேன்னு தான் அனுப்பிச்சாச்சு. இப்போ இதேமாரி ஆண்டவன் அபிப்பிராயப்பட்டாருது போய் அப்படின்னு இந்த கடிதாட்சியை கொடுத்துட்டு வர சொல்லியாச்சு. அதில் 15 லட்சத்தில் 10 லட்ச ரூபா நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன். அவ்வளவு பிரதிபத்தி வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட் அப்படி ஆரம்பிச்சது.
அதுதான் இப்போ நீங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கல, எம்ஏ படிக்கிறாள், எம்ஏ வெங்கடகிருஷ்ணன்லாம் இருக்கார், அதில் தான் ஆண்டவன் ஆரம்பித்து வச்ச இதுதான். அப்படி தன்னுடைய தர்மத்தை மீறி நாம் நடக்கக்கூடாது, இது ஆச்சாரியார்கிட்ட அபசாரமாக போயிடும் அப்படின்னுலாம் இருந்தாராம். எதுக்கு சொல்லுவாருன்னா, தசரத சக்கரவர்த்தி உத்தரவு போடும் பொழுது வர்ணபேதம் பார்க்காமல் எல்லாருக்கும் இந்த அன்னத்தை கொடுக்கணும், ததியாராதனத்தை பண்ணுங்கோ, சர்வவர்ணாக யதா பூஜாம், அந்தந்த வர்ணத்தவர்களுக்கு எப்படி எப்படி உபச்சாரம் பண்ணணுமோ அப்படி உபச்சாரம் பண்ணுங்கோ, சர்வவர்ணாக யதா பூஜாம் பிராப்னுவந்தி சுசத்கிருதாக நச்ச அவஜ்ஞா பிரயோக்தவ்யா காமக்ரோதவசாதபி. கொஞ்சம் கூட அவளை உபச்சாரம் பண்ணுற விஷயத்தில் அனவதானம் கவனக்குறைவு ஏற்படக்கூடாது, கொஞ்சம் கூட மனசு புண்படும்படியாக நடந்துக்கூடாது. சாப்பிட்டு சாய்க்கும் பொழுது கோபமே படக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு பண்ணணும். ஆக எல்லா ஜாதிக்கும் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். யதாவிதி, யார் யாருக்கு எப்படி எப்படி அன்னத்தை போட்டாக்க சந்தோஷப்படுவார்களோ அப்படி எல்லாரையும் உபசாரம் பண்ணுங்கோ. நச்ச அவஜ்ஞா பிரயோக்தவ்யா காமக்ரோதவசாதவி, காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ ஒருத்தருக்கும் அலட்சியம் பண்ணாதீங்கோ. கோபத்தினால அலட்சியப்படுத்துறது உண்டு, காமத்தினால அலட்சியப்படுத்துறது உண்டா? காமங்கிற அர்த்தத்துக்கு விபரீத அர்த்தம் நினச்சிக்க வேண்டாம். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். மற்ற இனம் காமங்கள்ங்கிற இடத்துல என்ன அர்த்தம் சொல்கிறோமோ அதே பொருள் தான். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். ஆசையினால யாருக்கும் பட்சபாதம் பார்க்காதீங்க. ஆசையினால அவர் ரொம்ப வேண்டியவர்னு இருப்பான். 2 வடை சாய்ப்பான், எல்லாருக்கும் கிள்ளி கிள்ளி சாய்ச்சிட்டு வருவான். சில பேருக்கு 2 வடை சாதிப்பான். இது என்ன அவரிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினால் தானே. இந்த சுவாமி பாகவதார் ரொம்ப பிரியம், அவருக்கு ரொம்ப பழக்கம். அது ஆசையினால 2 வடை சாய்க்கிறது, ஒருத்தருக்கு கிள்ளி சாதிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ அபச்சாரம் பாருங்க. கிண்டுறதா இருந்தால் கோட்டியை பார்த்தா எல்லாருக்கும் வடை வராதுன்னா முன்கூட்டியே கிள்ளி வச்சுடணும், மடப்பள்ளியிலே கிள்ளி வச்சுடணும். அவனுக்கு நேரம் மெனக்கெட்டு கிள்ளி போடுவான் ஒருத்தர். சில பேர் அது கூடாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் இருக்கிறது தான், கூடாதுன்றது தான் வால்மீகி சொல்கிறார். நச்ச அவஜ்ஞா பிரயோக்தவ்யா காமக்ரோத வசாதபி, யாரையுமே அலட்சியம் பண்ணாது. நமக்கு பாக்கியம் கிடைச்சதேன்னு சாப்பிட்டு சாதிக்கணுமா? இதுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. ராமானுஜருடைய காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருந்த பொழுது நடந்த விஷயம்னு சொல்லுவார். அவர் இருந்த பொழுது பாகவத ததியாராதனம் நடந்துதான் ஸ்ரீரங்கத்தில். இப்பெல்லாம் நடக்கிறது பாருங்க, ததியாராதனம் அங்கங்கே நடக்கிறது பாருங்க. மடத்தில் நடக்கிறது, ஆசிரமத்தில் நடக்கிறது, என்ன ததியார் நடக்குது, அழிசிங்கம் ததியாராதனம் நடக்கிறது. இப்படி ஏகப்பட்ட இடத்துல ததியாராதனம், ராமானுஜ கூடம் இதெல்லாம் பல இடங்கள்லாம் நடக்கிறது ததியாராதனம். அந்த மாதிரி ராமானுஜர் காலத்தில் ததியாராதனம் நடந்ததா? ததியாராதனம் யதேஷ்டமாக பாகவதார் உட்காந்து சாப்பிட்டுருக்கார். அந்த கோஷ்டிக்கு ராமானுஜர் எழுந்துருளினாராம் நிரீட்சணம் பண்ணுறதுக்கு. எப்படி நடக்கிறது பாருங்கோ. இப்பெல்லாம் சுவாமிகள்லாம் வரா பாருங்கோ, அழிசிங்கர் ஆண்டவன்னவெல்லாம் கோஷ்டி நடக்கும்போது ஒரு தடவை அப்படி பார்ப்பா. எதுக்கு பார்க்குறதுன்னா, சாப்பிட்டு சாய்க்கிறவாளுக்கு உற்சாகம், ஆச்சாரியனே வந்து கடாட்சிச்சான் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வருது. அப்படியே சில சமயத்தில் மடப்பள்ளிக்கும் போகிறது உண்டு. மடப்பள்ளியில் இவருக்கு என்ன காரியம்னுவா, மடப்பள்ளியில் போய் அவனை உற்சாகப்படுத்தணும் கொஞ்ச நாள். அப்போ தான் சாப்பிட போடலைன்னா, குழம்பு போடலைன்னா அடுத்த இது போடுவான், உடம்பு இது போடலைன்னா அடுத்த உடம்பு இது போடுவான். வேறு வேலை இல்லை போ அப்படின்னு முடிவாங்க. அது சமாதானம் படுத்துறதுக்கு மடப்பள்ளிக்கும் போக வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை. சுவாமியே வந்து விசாரிச்சார், நீங்கள் சரியாக ரொம்ப நன்னா இருந்துதாண்டா அப்படின்னு ஆச்சாரியன் திருவாக்கால சொன்னாக்க அவனுக்கு இன்னும் புலகாங்கிதம் ஆகிடும். அதுக்கோசம்தான் ஆச்சாரியெல்லாம் அங்கெல்லாம் எழுதி நிரீட்சணம் பண்ணுறா. இது ராமானுஜர் காமிச்ச வழி தான் இது. அவர் ஸ்ரீரங்கத்தில் ததியாராதனை நடக்கும் பொழுது பாகவத ததியாராதனெல்லாம் சரியாக நடக்கிறதா, ஒருத்தருடைய மனசும் புண்படாதபடி சாதிக்கிறாளா,
அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். பிரசாதம் சாதிச்சா, முதல் பிரசாதம் சாதிச்ச அப்புறம் பரிசேதனை ஆன அப்புறம் கரைமதோ அல்லது கரைமது ஆன அப்புறம் பிரசாதமோ ஏதோ ஒரு சம்பிரதாயம் இல்லையா பண்ணுறாலும் இல்லையா, 2 விதமாக பண்ணுறாலும் இல்லையா. அப்படி ஆச்சரியமாக ததியாராரம் நடந்திருந்தது. அப்புறம் சாத்துடுதாகி வடை சாதிக்கிற கிரமம் ஒன்று தான். வடை சாதிக்கிறது, அதுவும் தயிர் வடை சாதிக்கிறாள் அன்னைக்கு. விசேஷம் அன்னைக்கு தயிர் வடை சாதிச்சாலாம். ஒருத்தருக்கு வடை ரொம்ப பிரியும், வடை பிரிக்கும். வடையெல்லாம் அரைச்சி கல்லோரெல்லாம் அந்த நாள்லாம் அரைப்பா. இப்போ யார் அரைக்கிறது? ஒரு கடலமாவு போண்டா போட்டுடுறோம். கடலமாவு போண்டா தெரியுமா? அது மாரடிச்சான் போண்டான்னு பேர். மாரடிச்சான் போண்டான்னு பேர். மாலை அடிக்கும், அதையும் விட்டு வைக்க மாட்டான். சரி வாங்குமேன்னு பார்த்தா, ஆனால் சுட 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 சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆறி போயிட்டுதுன்னா அது சாப்பிட முடியும். இல்லை சொல்லித்தரேன் உங்களுக்கு எல்லாம். ஆனால் அது எப்போ வருதோ அப்படி அது சில பேருக்கு சாயங்காலம் தான் வரும். அது ஏன்னா சாப்பிட்டு 1 மணிக்கு சாப்பிட்டு சாய்க்க ஆரம்பித்தா போண்டா வர டைம் 3 மணி ஆகிடும். சில இடத்துல தெரியாத ஆரம்பிச்சு. அப்படி ஆச்சரியமாக தயிர் வடை சாய்ச்சார் அன்றைக்கி. ரொம்ப ஒருத்தருக்கு வடை ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப நன்னா வேலை இருந்துட்டு அன்றைக்கி. திட்டமாக இருந்துட்டு, உப்புலாம் திட்டமாக இருந்துட்டு அன்றைக்கி தயிர் வடை சாய்ச்சிட்டு வந்தார். முதல் பந்தி சாய்ச்சிட்டு அடுத்த வரிசைக்கு வந்தார். ஒருத்தர் முதல் வரிசையிலேருந்து ஒருத்தர், சுவாமி இன்னொரு வடை அப்படின்னு கேட்டார். யார்? இந்த வடைக்கு பிரியமானவர். இன்னொரு வடை சாய்க்கணும், இன்னொரு வடை சாய்க்கணும். அவ்வளோ தூரம் வந்துவிட்டேன். இன்னொரு வடைன்னு கேட்டால் பாகவதால் கேட்டு விட்டார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த வரிசையிலேருந்து அப்படி தூக்கி போட்டார். இதை ராமானுஜர் பார்த்துட்டு இருக்கார். ராமானுஜர் இதை பார்த்துட்டு இருக்கார். போக்குறத பார்த்துட்டு கிட்டக்க வந்தாரா, சாப்பிட்டு சாய்க்கிறவர் இங்கேருந்து தூக்கி அந்த முன்வரிசையில் இந்த வடையை போட்டாரோ இல்லையோ, அவர் முதுகை போய் அப்படி தொட்டாராம். முதுகு போய் தொட்ட உடனே திருப்பி பார்த்தா ராமானுஜர் நிற்கிறார். இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது ஏராளம் இறையோனம்னு திருவாய்மொழியில் ஒரு தசகம் வருது, 10 பாசுரம் வருது. அதில் ஐதீக்கியத்தில் இதை எழுதலாம். இதை போய் நீங்கள் பாருங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கதை பில்டப்லாம் நம்பப்படுறது. ஆனால் இந்த கதை ராமானுஜர் ததியாராதன கதை வருது. போய் தொட்டாராம். அவரை போய் இந்த அந்த வரிசையில் தூக்கி போட்டாரோ இப்படி வடை சாய்க்கிறவரை போய் முதுகில் போய் தொட்டாராம். திரும்பி பார்த்தா ராமானுஜர் அப்படியே பாத்திரத்தை கீழே வச்சு விட்டாராம். ஒன்றும் அலம்பு கிளம்பி ஒன்றும் வைக்கல, இட சுத்தியெல்லாம் பண்ணல, அப்படியே வச்சு விட்டாராம். விழுந்து ராமானுஜரை கை கூப்பிட்டாராம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், பாக்கியம் இருக்கட்டும்டா. அவர் இன்னொரு வடை கேட்டாருன்னாக்க இந்த வரிசையில் நின்றுட்டு அந்த வரிசைக்கு போடக்கூடாது. கேட்டாருன்னா அங்கே போய் திருப்பி போடணும், கிட்டக்க போய் சாய்க்கணும், வடை சாய்க்கணும். இங்கேருந்து தூக்கி போடுறது கூடாது அப்படின்னு சொன்னாரா. சுவாமி நான் தப்பு பண்ணினேன், வாஸ்தவம் தப்பு பண்ணிதான் எனக்கு நல்லதாக போச்சு அப்படின்னார். ஏன்னா நான் தப்பு பண்ணினதுனால தானே தேவருடைய திருமேனி ஸ்பர்சம் எனக்கு கிடைச்சது. என் முதுகில் தொட்டி இல்லையோ திருமேனி ஸ்பர்சம் கிடைச்சது. அதனால் உடையவர் விழுந்து சேவிச்சாராம். ஆச்சாரிய திருமேனி சம்பந்தம் கிடைச்சதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படணும்னு திருவாய்மொழியில் 4ஆம் பத்தில் ஆழ்வார் பேசுகிறார். அந்த 10 பாசுரம் தெரிஞ்சுட்டேன்னா அர்த்தத்தோடு தெரிஞ்சிக்க போகிறேன். பகவத் விஷயம் காலக்ஷேபம் நான் சொல்லத்தான் போகிறேன். சீக்கிரமாக இப்போ முதல் 10 முடிச்சுடுவேன், 4ஆம் 10 வந்துவிடும். இந்த 10 பாசுரங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஒரு குறையும் கிடையாதுன்னு நாம் நிம்மதியாக இருக்கலாம். ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம், ஞானத்தை உபதேசம் ஆச்சாரியன் எப்படி வசத்தியோ, ஆச்சாரியனுடைய திருமேனி சம்பந்தப்பட்டதும் வசத்தின்னு நினைக்கணுமா. சரீர சம்பந்தம் உயர்ந்தது, ஞான சம்பந்தம் எவ்வளோ உயர்ந்ததோ, ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியால் எப்படி வசந்ததோ அந்த மாதிரி சரீர சம்பந்தமும் வசத்தி. மான்யாம் வாதூல சந்ததியும் அளவந்தார் கேட்குறாரு இல்லையோ, என்னை பார்த்தீரேயான பெருமாளை பார்த்து கேட்குறாரு, என்னை பார்த்து நீ மோட்சம் கொடுக்க முடியாது, அனுகிரகம் பண்ண முடியாது, நான் அதுக்கு தகுதி உடையவனே கிடையாது. பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தயித்வா பகவானை பார்த்து ஆளவந்தார் கேட்குறார், என்னுடைய விருத்தத்தை என்னுடைய நடவடிக்கையை பார்த்தாக்க நீ என்னை அனுகிரகமே பண்ண முடியாது. எங்கள் தாத்தாவை பார்த்து என்னை அனுகிரகம் பண்ணும், எனக்கு மோட்சம் கொடுன்னு ஆளவந்தார் கேட்குறார். பிதாமகம் நாதமுனிம் இலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தயித்வா, பிரசீத அனுகிரகம் பண்ணும்,
மத்விருத்தம் அச்சிந்தயித்வா, என்னுடைய துராச்சாரத்தை நீ கணிசியாமல் நினைத்து பார்க்காமல் எங்கள் தாத்தாவுக்கோசரம் எனக்கு மோட்சம் கொடும். ஆக அந்த ஆச்சாரிய சரீர சம்பந்தமும் வசதி. இது மாமான் மகளேங்கிற இடத்துல இது சொல்கிற வழக்கம் இது. தூமணி மாடத்து பாசுரத்தில் மாமான் மகளேங்கிற இடத்துல சொல்கிற வழக்கம் இது. அப்படிப்பட்டதான ஏராளம் இறையோனுங்கிற 10 பாசுரம் பகவானுடைய திருமேனி சம்பந்தம் எனக்கு கிடைச்சதுன்னாக்க அதை காட்டிலும் வசதி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகத்துக்கு பண்ண வேண்டியதான ததியாராதனம் கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் யாருடைய மனசும் புண்படாதபடி அனைத்து வர்ணத்தவர்களுக்கும் அவரவர்களை எப்படி எப்படி உபச்சாரம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கோ. நச்ச அவஜ்ஞா பிரயோக்தவ்யா காமக்ரோத வசாது அபி, காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ இப்படி பண்ணாதீங்கோ. இது 10 பாசனம் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கேனே, அது எவ்வளவு போக்கியமாக இருக்கணும்னு ஒரு பாசனத்தை சொல்கிறேன். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறானும் தனியுடம்பன் குளங்குளமா அசுரர்களை நீராகும்படியாக நிரூபித்து படிதொட்டு மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. நமக்கு என்ன குறைச்சல்? எம்பெருமானுடையதான திருமேனி சம்பந்தம், அவனுடைய திருமேனியை பூர்ணமாக அனுபவித்தோம், அவனுடைய குணங்களை பூர்ணமாக அனுபவித்தோம், சாஸ்திரங்களை கொண்டு அவனுடைய ஐஸ்வர்யாதிகள் எல்லாம் அனுபவித்தோம். பகவான் இப்படியெல்லாம் அனுபவிச்சுருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் அவன் சுவாமின்னு, பிரம்மருத்ராதிகள் எல்லாம் சில பேர் சுவாமின்னு கொண்டாடுறா, தேவதைகள்னு கொண்டாடுறா. தேவதைகள்னு கொண்டாட வேண்டியது தான், பரதேவதைன்னு கொண்டாடக்கூடாது. தேவதைகள்னு அவளை கொண்டாட வேண்டியது தான். மோட்சம் வேணும்னு அந்த தேவதைகளை கேட்கக்கூடாது. கேட்டாலும் கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டா அவளும். இதெல்லாம் காலக்ஷேபம், வேதாந்த காலக்ஷேபத்திலெல்லாம் ரகசியமாக சொல்ல போகிறோம். அதெல்லாம் அது பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் மேம்பட்ட தத்துவம் அது. அப்படிப்பட்ட தத்துவத்தை நான் சுவாதீனப்படுத்திவிட்டேன், பக்தியினாலேயோ சரணாகதியினாலேயோ சுவாதீனப்படுத்திவிட்டேன். எனக்கு என்ன குறை இனிமே அப்படின்னு கேட்குறாரு ஆழ்வார். ஆழ்வாருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கெல்லாம் அனுபவம் கிடைச்சா நாமும் அப்படி மார்த்தட்டிக்கலாம். ஆழ்வாருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு அந்த பகவத் அனுபவம் கிடைக்கணும். அது ஆச்சாரியின் அனுகிரகத்தினால கிடைக்கும். அது பாசுரம் பாருங்கோ. ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறானும் தனியுடம்பன் குளங்குளமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படிதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே அடியேனை பணிகொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிலமே நெடுமாறன் கவராத நிறையினால் குறைவிலமே ஷரையினால் கவராத தளிர் நிறைத்தால் குறைவிலமே அலிமிக்கார் கவராத அறிவினால் குறைவிலமே கிரியம்மான் கவராத கிளரொளியால் குறைவிலமே வளரொளியால் கவராத வரிவலையால் குறைவிலமே விரிபுகழான் கவராத மேகனையால் குறைவிலமே யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே. இப்படி 10 பாசுரம் சொல்லணும். 10 பாசுரத்துடைய கடைசி வரி தான் இப்போ சொன்னோம். ஆனால் 10 பாசுரத்தையும் வியாக்கியானத்தோடு திருக்குறை பிரான் பிள்ளானுடைய திருவாராயிரப்படியும் பகவத் விஷயத்தோடு இதை அனுபவிக்கும் பொழுது ஆழ்வாருக்கு எப்படிப்பட்ட மனோபாவம் இருந்ததுங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே. என்னன்னு கேட்டாங்க, நம்முடைய சரீரம் இருக்கு, நம்முடைய அவயவங்கள் இருக்கு, நம்முடைய ஆத்மா இருக்கு. இந்த சரீரம் அவனுக்கு உபயோகப்படவில்லை என்றால் இந்த சரீரம் எதற்கு?
அவனுக்கு உபயோகப்படுமையானால் இந்த சரீரத்துடைய நமக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த அவயவங்கள்லாம் அவனுடையதான அர்ச்சனைக்கு கை உபயோகப்பட்டது, அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு கால் உபயோகப்பட்டது, அவனை பார்த்து சேவிப்பதற்கு கண்ணுங்கிற இந்திரியம் உபயோகப்பட்டது, அவன் விஷயத்தை கேட்கறதுக்கு காதுங்கிறதான இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் உபயோகப்பட்டது, அவன் கண்டருடைய பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு இந்த வாயு உபயோகப்பட்டது, அவனுடைய திருநாமங்களை சொல்வதற்கே இந்த வாயு உபயோகப்பட்டது. வாயினால் நமோ நாராயணாவின்னு மத்தகத்திடை கைகளை கூப்பிங்கிற வாக்குனால நமோ நாராயணான்னு சொல்லணும். மத்தகத்திடை கைகளை கூப்பி தலைமையில கை கூப்பணும். 2 கையும் தலைக்கு மேலே வச்சுட்டு கூப்பிடுறது 2 பேருக்கு தான். ஒன்று பகவானுக்கு, மற்றொன்று ஆச்சாரியனுக்கு. இந்த 2 பேரை தவிர தலைக்கு மேலே கை கூப்பிட்டு கூப்பிடுறது சாமானியம் யாருக்கும் கூட. பாகவதாலாக இருந்தால், மகான்களாக இருந்தால் கூப்பிடலாம். மத்தகத்திடை கைகளை கூப்பினார் பாசுரத்தில். இதெல்லாம் உத்தர கத்தியாதிகாரத்தில் சொல்ல போகிறதெல்லாம். பிரபத்திக்கு பிறகு நாம் எப்படி, சரணாகதிக்கு பிறகு எப்படி இருக்கணும்னுலாம் சொல்ல போகிறோம். அப்படி இந்த சரீரம் அவனுக்கு உபயோகம் இல்லை என்றால் இந்த சரீரம் எதற்கு? அதை தான் இங்கே ஆழ்வார் சொல்கிறார். நமக்கு என்ன குறை? சரீரம் அவனுக்காகவே உபயோகப்பட்டு, இந்திரியங்கள் எல்லாம் அவன் விஷயமான காரியத்தையே செஞ்சின்றிருக்கு. ஆகையினால நமக்கு என்ன குறை? நமக்கு ஒரு குறையும் கிடையாது. இருக்கிற காலத்தில், இங்கே இருக்கிற காலத்திலையும் அவன் விஷயமான பொழுதுபோக்கினா நமக்கு ஒரு குறையும் கிடையாது. அதுதான் இந்த 10 பாசுரத்தில் சொல்றார். நெடுமாயன் கவராத நிறையினால் குறைவிலமே, சரியினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே, அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே, கிரியம்மான் கவராத கிளருடியால் குறைவிலமே, வளருடியால் கவராத விரிபுகழான் கவராத யோகனைவான் கவராத உடம்புடையான் கவராத உடம்பு உடையான். அவனுக்கு சரீரம் உண்டுன்னு தெரிஞ்சுண்டு, அவனுடைய சரீரம் நம்முடைய சரீரம், அவனுடைய சரீரத்தை நம்முடைய சரீரம்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். இது அவன் கொடுத்த சரீரம். ஆக ஜாக்கிரதையாக பெருமாளுடைய சரீரம்னு சொன்னால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதனால்தான் சொல்கிறோம், சரீரத்தை நன்னா பார்த்துக்குங்கோ, திருமேனியை நன்னா பார்த்துக்குங்கோன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்ன? பெருமாளுடைய சொத்துப்பா. உன்னுடைய உடம்புன்னு நீ பார்த்துக்க வேண்டாம். சில பேர் சிஷ்யால் சொல்கிறா பாருங்க, எங்களுடைய சொத்து சுவாமி, எங்கள் ஆச்சாரியனுடைய சரீரம் எங்களுடைய சரீரம். ஆச்சாரியனுடைய திருமேனியில் பதிவு நமக்கு ஏற்படுறதோ இல்லையோ. எதனால் ஏற்படுதுன்னா இதான் பாருங்க, இந்த 10 பாசுரத்தில் அதுதான் சொல்கிறான். 10 பாசுரத்தையும் பெருமாள் விஷயமாக சொல்லணும், 10 பாசுரத்தையும் பிரம்மத்தை நமக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியா விஷயமாகவும் சொல்லணும். அறிவினால் குறைவிலமே. ஞானம் நமக்கு ஆச்சாரியன் கொடுக்கலன்னாக்க பகவானை பற்றி நாம் தெரிஞ்சுட்டு இருப்போமா? சரணாகதியை பற்றி தான் நாம் தெரிஞ்சுட்டு இருப்போமா? ஷரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே, அறிமிக்கார் அடிமிக்கார் கவராத விரிபுகழான் கவராத யோகனைவான் கவராத உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே. ஆழ்வார் இதை சாதிச்சார். இந்த உயிர் இருந்து அவனுக்கு உபயோகமாக இல்லை என்றால் இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தேகம், இந்த இந்திரியங்கள் அவன் விஷயத்தில் உபயோகம் இல்லைன்னா இது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். அது அப்படியே எடுத்துட்டார். ஆழ்வார் பாசுரத்தை ஆளவந்தார் எடுத்துட்டார். பகவானை பார்த்து பேசுகிறார் ஆளவந்தார். இந்த தேகம் இருக்கு, உனக்கு உபயோகமாக இருந்தால் இந்த தேகம் இருக்கட்டும். பிராணன் இருக்கு, உனக்கு உபயோகமாக இருந்தால் இந்த பிராணன் இருக்கட்டும், இல்லைன்னா பிராணன் போகட்டும். இந்த ஆத்மா தான் இருக்கு, உனக்கு உபயோகமாக இருந்தால் இந்த ஆத்மா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஆத்மா இருந்து என்ன பிரயோஜனம்? இதை சொல்கிறார்.
நதேகம் நப்ராணானே நசசுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாதக்ஷணமபி சகே யாது சததா விநாசம் தத்சத்யம் மதுமதன விஜாபனமிதம். பெருமாளிடத்தில் விஞ்ஞாபனம் பண்ணுறாராம் ஆளு வந்தார். இந்த ஆத்மா சுக்குநூறா உடைச்சி சதறட்டோன்று. ஆத்மா எங்கேயாவது சதருமா? ஆத்ம சித்தின்னு பண்ணவர் சித்தித்திரையன்னு ஆளு வந்தார். ஆத்மாவை பற்றி, ஈஸ்வர சித்தின்னு ஈஸ்வரனை பற்றி, ஞானத்தை பற்றி சம்வித் சித்தி, இது மூன்றும் சேர்ந்து தான் சித்தித்திரையம்னு பேர். சம்வித்துன்னா ஞானத்துக்கு பேர். ஈஸ்வர ஞானத்தை அல்லது தர்மபூத ஞானம், நம்மிடத்தில் இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது, அந்த ஞானத்தை பற்றி ஒரு கிரந்தம் சொல்லிச்சிருக்கார். சம்வித் சித்தின்னு பேர். ஈஸ்வர சித்தி, ஈஸ்வரனை பற்றி, பகவானை பற்றி, சர்வேஸ்வரனை பற்றி பேசியிருக்கார். அதுக்கு ஈஸ்வர சித்தின்னு பேர். ஆத்ம சித்தி, உடம்பை காட்டிலும் வேறான ஆத்மா இருக்கு பாருங்கோ, அந்த ஆத்மாவை பற்றி ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்காரு. மூன்றும் சேர்ந்து சித்தித்திரையம். இந்த ஆத்மாவானது அழிவற்றது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அணுவாக இருக்கக்கூடியது. இப்படியெல்லாம் சித்தாந்தம் பண்ணினவர் இங்கே ஸ்தோத்திரத்தில் சொல்லும் பொழுது, இந்த ஆத்மா உன்னுடைய உபயோகத்துக்கு, சேஷவர்த்தி பண்ணுறதுக்கு உபயோகம் இல்லை என்றால் சுக்குநூறாக உடஞ்சி சதறட்டும். சுக்குநூறாக உடஞ்சி சதறுமா? சதறக்கூடிய வஸ்துவான்னு அது அப்படின்னு அர்த்தம். அந்த சேஷத்துவ கைங்கரியத்தில் அவ்வளவு ருச்சின்னு அர்த்தம். இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் இருக்கோம்னு என்ன பிரயோஜனம்னா, பெருமானுக்கு ஏதாவது சேஷவர்த்தி பண்ணோமா? சேஷவர்த்தின்னா கைங்கரியத்தை எல்லாரும் கோடி ரூபாய் சமர்ப்பித்து எல்லாராலையும் கைங்கரியம் பண்ண முடியாது. நாம் என்ன கைங்கரியம் பண்ணலான்னாக்கா அதை போய் சேவிக்கலாமோ இல்லையோ? சரி, பகவத் விஷயத்தை எங்கேயோ காலக்ஷேபம் சொல்கிறா, கேட்கலாமோ இல்லையோ? இதுவும் ஒரு கைங்கரியம், பகவத் கைங்கரியம் தான். அவனுடைய சரித்திரத்தை கேட்டு, வைபவத்தை கேட்டு சந்தோஷம் அடைகிறது, திருப்தி அடைகிறது ஆத்மாதானே. இந்த ஆத்மாவுக்கு அதை காட்டிலும் வேறு உசந்ததான எதுவும் கிடையாது. ஆக நதேகம் நப்ராணானே நச்சசுகம் அசேஷாபிலஷிதம். சத்தியம், சத்தியமிட்டு பேசுகிறேன். சத்தியம் பொதுவாக பிராமணால் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே. சத்தியத்தை வியாசரும் பண்ணி காண்பிச்சார். உத்ருத்திய புஜமுஜதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத்பரம். தேயோ நாராயண சதா. எப்பொழுதும் யாரை தியானம் பண்ணணும்னா நாராயண தியானம் பண்ணுங்கோ. கைதூக்கி நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், நதெய்வம் கேசவாத்பரம். கேசவனை காட்டிலும் உயர்ந்த தத்துவம் இல்லைன்னு வியாசர் சத்தியமிட்டு பேசுகிறார். இங்கே ஆள வந்தார், சத்தியமிட்டு பேசுகிறார். உனக்கு உபயோகம் இல்லை என்றால் இந்த தேகம் எதற்கு? நதேகம் நப்ராணானு, இந்த பிராணம் எதற்கு? நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம். உனக்கு கைங்கரியம் பண்ணுவதனாலே ஏற்படக்கூடிய சுகத்தை தவிர பாக்கி சுகம் எனக்கு எதற்கு? நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம். உனக்கு அடிமை தொழில் செய்யாமல் இவன் தேகம் இருந்தா, பிராணம் இருந்தா, ஜீவன் இருந்தாக்க இது இருந்து என்ன பிரயோஜனம்? பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாது சததா விநாசத்வம் தத்தத்வம் மதுமதன விஜாபனமிதம் தத்து சத்தியம் அப்படின்னு பதமை போட்டு சத்தியமிட்டு பேசுகிறார். சத்தியமாக சொல்கிறேன்னு பிராமணன் ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஆனால் சத்தியமிட்டு பேசுகிறாருன்னார். அவ்வளவு ஊற்றம் பெருமானுடையதான சேஷவர்த்தி கைங்கரியம் பண்ணுறதுல அவ்வளவு ஊற்றமும் ஆழ்வந்தாருக்கு. அது ஆழ்வார் 10 பாசுரங்களால் சரீரத்தையும் இந்திரியத்தையும் ஆத்மாவையும் பகவானுக்காக உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்துவனுக்கு எனக்கு என்ன குறை அப்படின்னு மார்தட்டி சொல்லிக்கலாங்கிற மாதிரி ஆள வந்தாரும் சாய்ச்சார். தவ சேஷத்வைவாது பகிர்பூதம்
சுக்ரூரா உடைஞ்சி சதறட்டும். சத்தியமாக சொல்கிறேன் இந்த விஞ்ஞாபனத்தை தேவரீரிடத்தில். மதுமதன விஞ்ஞாபனமிதம். ஆக உடம்பெல்லாம் எதற்கு? பகவத் கைங்கரியத்திற்கு உபயோகப்படவில்லை என்றால் இது எதற்கு? அதான் உடம்பினால் குறைவிலமே. நல்ல ஆச்சரியமா உடம்பை நல்லா போஷிச்சுக்கிறான். ஒரு கீரல் கூட படக்கூடாதுங்கிறான். கீரல் விழுந்து போச்சேங்கிறான். ஏற்கனவே ஓட்ட சரீரம், கர்மாவினாலே வந்த சரீரம், கீரல் விழுந்து போச்சா. ஆமாம், அவளும் பார்த்து தேமேன்னு கேட்குறா, என்ன உடம்பெல்லாம் ஒரே கீரலாக இருக்குது, என்ன பண்ணேன்னு உடம்பெல்லாம் சொரிஞ்சின்றேலாம் அப்படின்னு. சொரிஞ்சின்றா கீரல், சொரிஞ்சின்றேலான்னு இல்லையே, ராத்திரி வேலையில் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு, விசிறி அந்த விசிறி ஆஃப் ஆகிடுத்தான். விசிறி ஆஃப் ஆகிடுத்தான், ஒரே சொரிஞ்சிக்கலாம், வேர்வை கொட்டுறது சொரிஞ்சிக்கலாம். மறுநாள் காற்றால் பார்த்தா ரணமாக இருக்குது பார்த்தால். உடம்பெல்லாம் இப்படி இருக்கேன்னு. ஆமாம், இந்த உடம்பு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணுறதுக்கு உபயோகப்பட்டு தான் இந்த உடம்பு. இப்போ கீரலுக்கு கவலைப்படுறான்னு நாம இருந்தால் உடம்பை பொத்தி பார்க்கணும். கீரல் வந்துடுத்து என்னன்னு தெரியல, எலி கழிச்சு விட்டோ, எலி ஓடுறதோடு ராத்திரி வேலையில் எலி எதாவது கீறிட்டு போயிடுத்தோ. நம்ம பெருச்சாலி சில இடத்துல பெருச்சாலியே கீரும். நம்ம ஊரெல்லாம் பெருச்சாலியே வரும். பின்பக்கம் தான் தனியாக திறந்து இருக்க, பெருச்சாலியெல்லாம் வந்து கீறிட்டு போயிடும். உடனே உடம்பை பொத்தி பார்த்துக்கிறோம். இந்த மருந்து உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பை பார்த்துக்கிறோம். அழுதார் பாருங்கோ, உடம்பினால் குறைவிலமே, உடம்பினால் குறைவிலமே. அதனால எந்த உடம்பை பற்றி நாம, எனக்கு இந்த உடம்பு இருக்கு பாருங்கோ, இது பகவானோடு சம்பந்தப்பட்ட உடம்பு, பகவானுடைய கைக்கரியத்துக்கு உபயோகப்பட்ட உடம்பு அப்படின்னு ராமானுஜரை விழுந்து சேவிச்சாராம். தைவட சாட்சியர் புரிஞ்சுதா? இவ்வளவு நாள் கடந்தது என்ன தேவரீருடையதான திருமேனி என் மேலே பட்டுது, எனக்கு உடம்பு பாக்கியம் பண்ணிச்சு. ஆகியனால உடம்பினால் குறைவிலமே. ஆக ஆச்சாரியால் தொட்டாக்க நமக்கு பாக்கியம்னு நினைக்கணுமா. அதுக்கோசரம் என்ன பண்ணால் தொட்டு சேவிக்க போனோம். இல்லை தொடாதிக்கோங்கிற அங்கே இருக்கிறோம். என்ன பண்ணுறான், தொட்டு சேவிக்கன்னு சொன்னால் என்னடா தொட்டு சேவிக்கிறேன், இவ்வளோ தூரம் விஷயம் நமக்கு தெரியாதா, நீரே தொட்டு சேவிக்கிறேன்னு. விஷயம் தெரிஞ்சதுனால்தான் தொட்டு சேவிக்க வந்தேம்மா. என்ன ஆச்சாரியின் திருமேனியை தொட்டு படணும், ஸ்பர்ஷம் படணும்னு சொல்லியிருக்கார், உபன்யாசகர் சொல்லியிருக்கார். அதனால் தொடர்ந்துட்டு வந்தேன்னா அது அவளா யாதிச்சிகமாக பட்டதுன்னு அது நமக்கு பாக்கியமே ஒழிய பகவானுடைய திருமேனி சம்பந்தம் ஆச்சாரியாருடைய திருமேனி சம்பந்தம் பட்டுதுன்னாக்க அதை காட்டின உயர்ந்த புருஷார்த்தம் எதுவும் கிடையாது. இதுதான் ஆஞ்சநேயர் இடத்துல சொல்கிறார். கடைசியில் ராமாவதாரத்தை முடிச்சுட்டு போகிறார். ஆச்சரியமா எல்லாரும் கூட வரார். அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏத்தி குற்பா முதலா புள்ளரெம்பாதி ஒன்றொன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்றமும் நற்பாலு குய்த்தனன் அப்படிங்கிறவர். ராமாவதாரத்தை முடிச்சுண்டு சரியு நதியில் இறங்க போகிறார். அயோத்தியில் இருந்த சராச்சரங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போனாராம் பரமபதத்துக்கு. வைகுந்தத்து ஏத்தி, வைகுந்தத்துக்கு வரையலான்னு கேட்டால் யாரும் வரமாட்டேன்னுவாங்க. இல்லை காலக்ஷேபம் கேட்டு சீக்கிரமாக போகணும்னு சொன்னேலே அப்படின்னா அது காலக்ஷேபம் கேட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் சொன்னேன். இப்போ மோட்சத்துக்கு வரையான்னு கேட்டால் இல்லை திருவாய்மொழி முடிக்கட்டும் அப்புறம் பார்ப்போம். இந்த பிராமணன் இவர் ஆயுள்ள திருவாய்மொழி முடிக்கிற மாதிரி தெரியலையே, ராமாயணம் அப்புறம் என்ன பண்ணுவான், ராமாயணம் முடிக்கட்டும், அப்புறம் வரேன்னுவான், அப்புறம் ரகசியத்திரிசாரம் முடியட்டும், அப்புறம் பாதுகா சகஸ்திரம் முடியட்டும், பர்வதம் வந்து முடியட்டும், ஒவ்வொன்றும் முடிச்சுட்டும் அப்புறம் வரேன்னாக்க வைகுண்ட வாசேவி நமே விலாஷா. இதனால்தான் தேசியம் சொன்னார், தேகத்தோடு என்னென்ன காரியத்தை இங்கே இருக்கிற லோகத்தில் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அப்புறம் வரேன்னு அர்த்தம். வைகுண்டத்தில் ஆசை இல்லைன்னு தேசியம் சொல்லலை. இந்த தேகத்தோடு தேகம் இருக்கும் வரையில் எவ்வளவு பாகவத கைங்கரியம், எவ்வளவு ஞானத்தை சம்பாதிக்க முடியுமோ, வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது எவ்வளவு அர்ச்சாவதார கைங்கரியம் பண்ண முடியுமோ, எவ்வளவு வாசிக்க கைங்கரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ நாள் கேட்கணுமோ அத்தனையும் கேட்டுட்டு வரேன்னு அதுக்கு அர்த்தம்.
வைகுண்டத்தில் ஆசை இல்லைன்னு தேசியம் சாதிக்கல. இச்சுவை தவிரையான்கோ இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன்னு அவர் அந்த ஆழ்வார். ஆச்சரியமாக ஆஞ்சநேயனிடத்தில், ஏண்டாப்பா நீயும் சித்தமாக இருக்கிறியோ அப்படின்னு கேட்டார். ராமன் கேட்டார், நீனே சித்தமாக இருக்கிறியோ, மனுஷங்கியெல்லாம் கட்டின்ட்டியா எடுத்துட்டியான்னு கேட்டார். மனுஷங்கி தெரியுமா? வேஷ்டியெல்லாம் விட்டு அப்புறம் வாடகங்களுக்கு வேஷ்டி உண்டா அது என்ன கட்டிக்கும்? அது தெரியல, அது இலையை மறைச்சிக்குமோ என்னமோ தெரியல. ஆண்டவன் கேட்ட, மனுஷங்கெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டான். அவன் சித்தமாக வருவான்னு தெரியும் அவருக்கு. அதை பார்த்து கேட்டார், நான் வரலன்றார் ஆஞ்சநேயர். நான் வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு நான் வரல அப்படின்ட்டார். கேட்டால் எல்லாரும் மோட்சத்துக்கு நான் கொடுப்பேன், எல்லாரும் மோட்சத்துக்கு சித்தமாக வரேன்னு நான் சொன்னோன்னே அத்தனை பேரும் ஆட்சேபம் பண்ணாமல் வந்துவிட்டாலே, நீ மோட்சத்துக்கு வரையான்னு கேட்டால் வரமாட்டேன்னு சொல்றியே ஏன்னு கேட்டான்னா, உடம்பினால் குறைவிலமே அப்படின்னா, இந்த உடம்போடு வரலாமா அப்படின்னு கேட்டேன். இந்த உடம்போடு வர முடியாது, இது பிராகிருத சரீரத்தை இங்கே விட்டுவிட்டு தான் ஜீவன் வரணும், என்னிடத்தில் வரணும். அப்போ சரியு நதியில் எங்கே விட்டுது எல்லாம் அப்படின்னு கேட்டால், சரியு நதியில் போய் இறங்கின உடனேயே ஸ்தூல சரீரம் கீழே போயிடுது எல்லாருக்கும் அர்த்தம். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, பிராகிருத சரீரம் இருக்கே, இந்த சரீரத்தோடு ஜீவன் மோட்சத்துக்கு போகிறேன்னு சொன்னால் போக முடியாது. பெருமாளே அழிச்சிட்டு போகிறான்னு சொல்லாலும் அது சாஸ்திர விரோதம். சாஸ்திரத்துக்கு விருத்தமாக பெருமாள் நடப்பாரா? அவரையே சாஸ்திரத்தை விதிச்சுட்டு அவரையே சாஸ்திரத்துக்கு விரோதமாக நடப்பாரா? அவர் ஸ்தூல சரீரத்தை இங்கே போட்டுவிட்டு ஜீவன் மாத்திரம் தனியாக இந்த சரீரத்திலேருந்து பிரிஞ்சிடும். அப்படி எல்லாரையும் அழிச்சிட்டு போனார் அப்படின்னு சொன்னார். நான் இந்த சரீரத்தோடு வரதா இருந்தால் என்னை அழிச்சிட்டு போகிறதா இருந்தால் வரேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னாரா. அப்படி என்னடா இந்த சரீரத்தில் இருக்குது, இந்த வானர சரீரத்தில் என்ன இருக்குது, குரங்கு சரீரத்தில் என்ன இருக்குன்னா, தேவரி கட்டின்ற சரீரமாச்சே, தேவரி ஆலிங்கனம் பண்ணின்ற சரீரமாச்சே. ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா. இந்த சரீரத்தினால என்னை கட்டின்றீரே, ஆலிங்கனம் பண்ணின்றீரே, இந்த சரீரம் இப்போ வசதியாக போயிடுத்து. உடம்பினால் குறைவிலமே, உடம்பினால் குறைவிலமே, இது எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆலிங்கனம் பண்ணின்ற சரீரமாச்சே, இந்த சரீரத்தை நானே விட மாட்டேன், நானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ராமன் தொட்ட சரீரம் இது, எங்கள் ஆச்சாரியால் தொட்ட சரீரம் இது. இந்த சரீரத்தை நானே அனுபவிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் பெருமாள் தொட்ட சரீரம், எங்கள் ராமன் தொட்ட சரீரம், எங்கள் ஆச்சாரியால் தொட்ட சரீரம் நானே அனுபவிச்சுட்டு இருப்பேன். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத சரீரமாக இருந்ததுன்னாக்க விடுறதுக்கு தயாராக இருக்கேன். ஆச்சாரிய சம்பந்தம் உள்ள சரீரமாச்சே, இது விடுறதுக்கு மனசு வரல. இந்த சரீரத்துக்கு அவ்வளோ வசதியான, ஆமாம் நீர் என்ன ஆலிங்கனம் பண்ணிண்டு, எப்படிப்பட்ட நீர் என்ன ஆலிங்கனம் பண்ணிண்டேன்னார். உண்மை நீர் ஆலிங்கனம் பண்ணிட்டதுனால மாத்திரம் வசதி இல்லை சுவாமி, இந்த சரீரத்தினால சீதையும் ஆலிங்கனம் பண்ணிண்டீர், சீதையும் ஆலிங்கனம் பண்ணிண்டீர், அதே சரீரத்தினால என்னையும் ஆலிங்கனம் பண்ணிண்டீரே. இப்போ இந்த சரீரத்துக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்ய மகாத்மனः. பிராட்டியும் ஆலிங்கனம் பண்ணிண்டு அதே சரீரத்தோடு என்னையும் ஆலிங்கனம் பண்ணிண்டீரே, இந்த சரீரத்துக்கு எப்படிப்பட்ட சுத்தி வந்திருக்கு. இந்த சரீரத்தோடு அழிச்சுட்டு போகிறதா இருந்தால் அழிச்சுட்டு போவோம், இல்லைன்னா நான் இங்கேயே அனுபவிச்சுண்டு எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். நான் இங்கேயே இன்னும் ராமநாமாவை சொல்லிட்டு இங்கேயே இருந்து வர்றேன். இந்த சரீரத்தோடு அழிச்சுட்டு போகிறதா இருந்தால் அழிச்சுட்டு போகணுன்னாலும் இல்லையா, அந்த சரீரத்தோடு போக முடியாதுப்பா. அதுவும் ராமானுஜ மதத்தில் போக முடியாது. நீ மாத்வாரா பிறந்திருந்தால் போயிருக்கலாம். மாத்வாரா பிறந்திருந்தால் அது சரீரத்து இங்கே எப்படி இருக்குமோ அப்படியே மோட்சத்துக்கு போகிறோன்னு மத்வ சம்பிரதாயம். யானை யானையாக போகிறது, குதிரை குதிரையாக போகிறதுங்கிறாரு சம்பிரதாயத்தில். விசிஷ்டாத்வைதத்தை அப்படி கிடையாது. இந்த ஸ்தூல சரீரத்தை இங்கே உதறி தள்ளிட்டு இது அங்கேயும் வேறு வரணுமா, அங்கே இருக்கிற போய் கெடுத்து இதான் கெடுத்துட்டு இருக்க போகிறது, இது அங்கே வேறு போகணுமான்னு. ஆனால் ஸ்தூல சூக்ம ரூபம் விசிறிஜ ராமானுஜர் சித்தாந்தம். ஸ்தூலமான பெருத்ததான இந்த சரீரத்தை இங்கே விட்டுட்டு அந்த சூட்சமான சரீரத்தை எடுத்துட்டு போய்
சூக்ஷமான சரீரம் விரஜா நதிக்கு போய் சேர்ந்த உடனே அந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுவிட்டு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே விரஜா நதியை தாண்டி அவன் மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போகிறான்ப்பா. அதனால இந்த சரீரத்தோடு வர முடியாதுன்னா அப்படின்னா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். எனக்கு பக்தி இருந்ததுன்னு அந்த வைகுண்டநாதனிடத்துலேன்னா, வைகுண்டநாதனை யார் பார்த்தார்? என் ராமன பிரபுவை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸ்னேகோ மே பரமோ ராஜன்னே त्वयि नित्यं प्रतिष्ठितः भक्तिश्च नियता वीरा भावो नान्यत्र गच्छति. சொல்றா பாருங்கோ. ஸ்னேகோ மே பரமோ ராஜன் त्वयि नित्यं प्रतिष्ठितः प्रतिष्ठितः नित्यं प्रतिष्ठितः त्वयि नित्यं प्रतिष्ठितः. ராமா, உன்னை தவிர வேறு யாரிடத்திலையும் எனக்கு இப்படி மாதிரி பக்தி வசந்த பக்தி கிடையாது. ஸ்னேகம் உன்னிடத்துல மாதிரி வசந்த ஸ்னேகம் எனக்கு யாரிடத்திலையும் கிடையாது. ஸ்னேகோ மே பரமோ ராஜன்னே त्वयि நித்தியம் பிரதிஷ்டிதா. எப்பொழுதும் இந்த ஸ்னேகம் இருந்துட்டு இருக்கும். எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கிற பக்தி எனக்கு எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கும். வேற யாரிடத்திலையும் இந்த பக்தி போகாது. பக்தி நியதா வீரா. இல்லை, வைகுண்டநாதனாச்சு, அங்கேயும் நான் தாண்டா இருக்கேன். அந்த வைகுண்டநாதன் வேற இல்லை, நான் வேற இல்லை. ராமனாக உனக்கு சேவை சாதிச்சேன், ஆத்மானும் மானுஷம் பண்ணேன்னு சேவை சாதிச்சேன். அந்த பரமபதத்தில் இருக்கிற வைகுண்டநாதன் வேற இல்லைடா, நான் வேற இல்லைடா அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த பரமபதநாதனை நான் பார்த்தது கிடையாது, இந்த ராமனை சேவிச்சிருக்கேன். அந்த பரமபதநாதன் எனக்கு தேவதாந்திர மாதிரி இருக்கான். என்ன பரமே காந்தி பாருங்க ஆஞ்சநேயன். பக்தி நியதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. இங்கே பகவானை ஆசிரியச்சவன் இதர தெய்வங்களை போய் சேவித்து பலனை கேட்பானோ? பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணவன் வேறு இந்த பலனுக்கோசரம் ஐகிகமான பலனை மற்ற யார்ட்டையும் கேட்க மாட்டான், தேவதாந்திரத்தை விட்டுடுவான். அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு பரமபதநாதன் கூட தேவதாந்திரம் ஆயிட்டான். பாவோ நான்யத்ர கச்சதி. அந்த மாதிரி உடம்பினால் பிறவிலமே ஸ்ரீரங்கத்தில் தேவரீருடையதான அந்த திருமேனி சம்பந்தம் எனக்கு கிடைச்சதே, அதை விட்டுட்டு நான் போவேனான்னு கேட்டான். இது ஆண்டவனும் அழகாக சாதிப்பாரு. ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கிறவாளுக்கு இது தெரியுமா? என்னென்ன மோட்சம் வேண்டாம்னு சொன்னவா 3 பேரும். மோட்சம் வேண்டாம்னு பெருமாளத்திலே சொன்னவா யார்? 3 பேர். யாருன்னா தொண்டரடி பொறியாழ்வார். உடனே நுழைஞ்ச உடனே ரங்கா கோபுரம் நுழைஞ்ச உடனே வாங்க தொண்டரடி பொறியாழ்வார் வாங்க அப்படின்னு கூப்பிட நுழைஞ்ச உடனே தொண்டரடி பொறியாழ்வார் இச்சுவை தவிரையாங்கோ இந்திரலோகமாகும் அச்சுவை பெறினும் வேண்ட அப்படின்னார் அவர். அடுத்து கொஞ்சம் அப்படியே வாங்க, ரைட் சைட்லேயே வாங்க, திருப்பான ஆழ்வார் சந்நிதி. ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் பார்த்துக்கல, படமாலை சாத்திக்கல, அம்மாவை சனி சாத்திருப்பார் ஆச்சரியமா. ஆஞ்சநேயர் சந்நிதி உடனே இந்த 3 சந்நிதியும் முதல்ல இருக்காங்க. 3 பேரும் மோட்சம் வேண்டாம், இங்கேயே நாங்கள் இருக்கோம். திருப்பான ஆழ்வார் ஐக்கியமாகிட்டார் பெருமாளிடத்தில். தொண்டரடிப்பொழி ஆழ்வார் ரங்கநாதனை சேவிச்சுட்டு இங்கேயே இருக்கேன்ட்டார். ஆஞ்சநேயர் பாருங்க, நானும் வரல இங்கேயே இருக்கேன்ட்டான். அதான் ஸ்ரீரங்கத்தில் முதல் இந்த 3 பேர் சந்நிதியும் இருக்கான். தொண்டரடிப்பொழி ஆழ்வார், திருப்பானாழ்வார், ஆஞ்சநேயர். இது ரொம்ப ஆச்சரியமாக சாய்ச்சா. இதுதான் காரணம். மோட்சத்துக்கு வேண்டாம்னு சொன்னான். இங்கேயே அச்சாவதாரம் அனுபவிச்சுருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. மோட்சத்தை வேண்டான்னு அவள் சொல்லிட்டா நாமும் வேண்டான்னு சொல்லிடலான்னு நினைக்க வேண்டாம். அவளுடைய அனுபவம் நமக்கு கிடைக்காது. இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றல். இங்கே இருந்தால் என்ன குறைச்சல்னா ஆழ்வாரையும் சொல்லியிருக்காரு. இங்கேயே இருந்தால் என்ன குறைச்சல்னா ஆழ்வார் மாதிரி அனுபவம் நமக்கு கிடைச்சாக்க நாம் இங்கேயே இருக்கலாம். அப்படி ஆச்சரியமாக பாகவதாரத்தில் பண்ணும்பொழுது, கரியாராதனம் பண்ணும்பொழுது எப்படி சாதிக்கணும்னா உபசாரத்தோடு சாதிக்கணும், மந்தஹாசத்தோடு சாதிக்கணும், கோபம் வரக்கூடாது, அவிஞா கவனக்குறைவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு உடனே தசரதர் சொன்னாராம், யாகத்திற்கு யாக தீட்சையானது ஆரம்பிச்சுட்டான். சங்கல்பம் ஆயிடுத்து. ஆச்சரியமான விதிவத்து ஹோமம், யதாசாஸ்திரம் எப்படி ஹோமம் பண்ணணுமோ அப்படி ஹோமங்கள்லாம் நடந்துடுத்து. ஏன்னா குதிரை தான் 1 வருஷம் சுற்றி வந்துடுத்தேன். சுற்றி வந்துடுறதுனால இந்த யாகத்தையும் ஆரம்பித்தார். வசிஷ்டாதிகள்லாம் அந்த குழுமி இருக்கா, பிராமணோத்தமர்கள்லாம் ரிஷிகள்லாம் மற்ற ரிஷிகள்லாம் குழுமி இருக்கா.
அஸ்வமேத யாகமானது விதிவது ஹோமம் எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ கொஞ்சம் முறை கொஞ்சம் கூட தவறாமல் பண்ணாராம். ரிஷிகள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான் யாகத்தையும் முடிச்சு வச்சாராம். இப்படி அஸ்வமேத யாகமானது நடந்துதான். எப்படி நடந்ததுன்னு தீயதாம் தீயதாம் அன்னம் ரொம்ப ஐஷிங்கருக்கு பிடிச்ச ஸ்லோகம். முக்கூர் ஐஷிங்கருக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். ஆண்டவனுடைய சதாபிஷேகம் நடந்தது, திருக்குழந்தை ஆண்டவனுடைய சதாபிஷேகம் நடந்தது. அப்போ ஐஷிங்கர் எழுந்தாச்சு, கிட்டக்க இருந்து கூட இருந்து நடத்தி வச்சாச்சு. அங்கே பெரிய பெரிய அதிகாரிகள், லௌகிக அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ பிருந்தாவனம் இருக்கிற இடத்துல தான் சதாபிஷேகம் ஆச்சு. திருக்குழந்தை ஆண்டவன் பிருந்தாவனம் இருக்கு பாருங்க. இப்போ அதே இடத்துல மேடை போட்டு முக்கூர் ஐஷிங்கர் ஏழிருக்கார், பரவகோட்டர் சுவாமி ஏழிருக்கார், ஆண்டவன் ஏழி அங்கே தான் சதாபிஷேகம்லாம் ஆச்சு. அந்த இடத்துல தான் ஆச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிச்சார். ஆண்டவன் எல்லாத்தையும் சேவிச்சு முடித்த உடனே ஐஷிங்கர்கிட்ட இனிமேல் ஆச்சரியமான ததியாராதனம் ஐஷிங்கருடைய உபன்யாசம் ஆகும். இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்துட்டாச்சு. ஐஷிங்கருடைய குரல் தனி குரல், அது தெரியும். எப்படி ததியாராதனம் நடந்து ஆண்டவன் திருநட்சத்திரத்தில் அப்படின்னு ஆரம்பித்தேன். ததியாராதனத்தை சொல்கிறதா, வந்திருக்கிற ஜனங்களை பற்றி சொல்கிறதா, ததியாராதன வைகரியை பற்றி சொல்கிறதா, கைங்கரியபரால் சாதித்த உபச்சாரத்தை சொல்கிறதா, இல்லை ஆண்டவனுடைய அழகை வர்ணிக்கிறதா? இது அத்தனையும் முக்கூர் ஐஷிங்கர் டேப் எடுத்து வச்சிருக்க என்கிட்ட இன்னும் இருக்குது. தீயதாம் தீயதாம் அன்னம். வால்மீகி சொன்னார் பாருங்கோ, எப்படி ததியாராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ. சுவாமி இன்னும் கொஞ்சம் திருவள்ளம் பத்தா, இன்னும் கொஞ்சம் திருவள்ளம் பத்தான்னு சுவாமின்னு இவன் கூப்பிட்றதுக்குள்ள 10 பேரை தாண்டி போயிடுவான் சாப்பிட்டு சாய்க்கு. சுவாமி இன்னும் ஒரு கொஞ்சம் கூட்டு சாய்க்க, கூட்டு தான் கேட்டுருப்பான், கொஞ்சம் கூட்டு சாய்க்கான்னு இருப்பான். அவன் 10 பேரை தாண்டி போயிருப்பான் சாய்க்கு. அவ்வளோ வேகம். நெய் சாய்க்கிறா பாருங்கோ. நெய் சாய்க்கிறது தெரியுமா? ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காண்டா நெய் சாய்க்கிறதுக்கு சில பேர் வந்துடுவான். சாமர்த்தியம் சில பேர். 100 கிராம் நெய் கொடுத்தா 100 கிராம் நெய்யில் 1000 பேருக்கு சாத்திரம் வந்துடும். சாத்திரம் என்னடா என்ன சாய்ச்சுட்டு நெய் சாய்ச்சுட்டு மீத்துட்டு வேற 50 கிராம் மீத்துருவாங்க. அப்படின்னா எவ்வளோ சாமர்த்தியம்! அப்படின்னா நெய் சாய்க்கிறதுக்கே சுவாமி ஏழணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் ஆசிரமத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி எப்படி ததியாராதனம் பண்ணணும்னா ஐஷிங்கர் சாய்க்கு தீயதாம் தீயதாம் அன்னம். நிறைய யதேஷ்டமாக போதும் போதுங்கிற அளவுக்கு சாதிக்கணுமா? இன்னொருத்தர் சுவாமி இன்னும் கொஞ்சம் சாதிக்கான்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சாதிக்கணும். மடத்து கரண்டின்னு பேர். அதனால மடத்து கரண்டி, மடத்து அண்டான்னு பேர். ராமலக்ஷ்மண அண்டான்னு ரெண்டு அண்டாக்கள் இருந்தது. பெரிய பாத்திரங்கள். ராமன்னு ஒரு பாத்திரத்துக்கு பேர், லக்ஷ்மணன்னு ஒரு பாத்திரத்துக்கு பேர். அந்த நாளில் பேர் வச்சிருக்கா. இங்கே தசாவதார சன்னிதிலே இருந்தது ராமன் லக்ஷ்மணன்னு பேர். எத்தனை பேர் உட்கார்லான்னா இங்கே இருக்கிறதுக்குள்ளே யார் அவசரமோ அவள் யாரும் நீங்களே பார்த்துக்கோ. எழுந்து முடிச்சுட்டு போகிறாரு, அப்போ யார் அவசரம்னு பார்த்துக்கோ. அவள் மாதிரி 2 மடங்கு அத்தனை கொள்ளும். அவ்வளோ இது பண்ணுவான், அதுக்கு குழம்பு பண்ணுவாள். 2 பேர் இருக்கிற அளவுக்கு பண்டா எட்டு இருக்கும் பாருங்க. ராமன் லக்ஷ்மணன்னு பேர். ஐஷிங்கர் பேர் வச்சார், ராமலக்ஷ்மணான்னு பேர் அவன் அப்படின்னு. இது மடத்தில் சொல்லி கேட்டுண்டாச்சு. எல்லாருக்கும் தெரியும், எனக்கு பிரசித்தம். முக்கூர் ஐஷிங்கர் இங்கே இருந்த பொழுது ஆண்டவன் பெருமாளை சேவிச்சுட்டு கோஷ்டியானது சதஸ் முடிச்சுட்டு மடப்பள்ளி பக்கம் எழுதியாகும். திருக்குழந்தை ஆண்டு மடப்பள்ளி பக்கம் எழுதியாகும். ஐஷிங்கர் கழிவு பண்ணிட்டு அவரும் எழுதுவார். என்ன பசிக்கிறதா நான் மடப்பள்ளிக்கு எழுதுறத? என்ன பசிக்கிறதா என்ன? இல்லை நான் ராமலக்ஷ்மணான்னு 2 அண்டா சொன்னாலே அதை பார்க்கலான்னு வந்தேன் பாருங்கோ. அவளுக்குள்ள அது அந்யோன்யம் எப்படி இருக்குது பாருங்கோ. சொல்கிறேன், ராமலக்ஷ்மணான்னு 2 அண்டா சொல்கிறாலே அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தேவன் சாப்பிட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தைரியமாக அம்சியா. தேவன் சாப்பிட்டு போனாலும் புளியோரை வாங்கி சாப்பிட்டாலும் யாரையும் சொல்ல மாட்டேன், ஆண்டன் மடப்பள்ளியில் சாப்பிட்டேன் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஒரு அனுபவம் பாருங்க. அது அனுபவம் கூட இந்த வாழ்க்கை தான் தெரியும். அப்படி தீயதாமன்னம் இந்த சதாபிஷேக வைபவத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து ஐஷிங்கர் உபன்யாசம் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னு கேட்டாக்க நான் டேப் தனியாக போட்டு காமிக்கிறேன். ஐஷிங்கர் சொன்னது எப்படி இருக்குது.
ஏன் அதை நான் சொல்லலைன்னாக்க, என்ன அப்போ ஸ்வீகாரியமாக அனௌன்ஸ் பண்ண சமயம் முக்குவரைஷிகர் இல்லை. அப்போ அனௌன்ஸ் பண்ண சமயம் அப்போ தான் இந்த ஐஷிகரத்தை உபன்யாசம் பண்ணி இது சொல்லியாச்சு. தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம்சி விவிதானிச்ச. அன்னத்தை கொடுத்தா வஸ்திரங்களையும் யதேஷ்டமாக கொடுக்குறார். அன்னதானம் மாத்திரம்தான் ஆண்டவனுக்கு பண்ணணும்னு தெரியலப்பா, வஸ்திரதானங்களும் அத்தனை பேருக்கு வேஷ்டி 1000 பேருக்கும் வேஷ்டி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாரு. இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தாக்க பல எல்லாரும் வந்து நிற்கிறான். எங்கள் கைகிரி விழாவில் 10 பேருக்கு விட்டு போச்சு. ஐஷிங்கர் முக்குரைஷிங்கர் 10 பேருக்கு விட்டு போச்சு. திருவாடி பூரத்தன்னைக்கு புடவை சில பேர் டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு போவா, சில பேருக்கு விட்டு போயிடும். என்ன கலகம் பண்ணிவிடுத்து அப்படின்னு ஐஷிங்க ஒரு நாள் மத்தியானம் எழுதியாச்சு, ஆசிரமத்துக்கு எழுதியாச்சு. 10 பேர் புடவை வாங்கிட்டு இருக்கா, கைகிரி விழாவில் இன்னும் 40 பேர் இருக்கா. 1000 பேருக்கு புடவை கொடுத்தாச்சு. அங்கேயே தசாவரம் சொல்லி வந்து 10 பேர் 40 பேருக்கு புடவை கொடுத்துட்டு ஆண்டவன் புடவை கொடுத்தாரு, எங்களுக்கு புடவை கொடுக்கலையே, ஐஷிங்கர் கொடுத்தா என்னன்னு கேட்குறான். 40 பேருக்கும் புடவை வேணும் அப்படின்னாச்சு. என்ன ஒரு கிருபை பாருங்க, கைக்கரிய ஜனங்கள்கிட்டையும் பரிஜனங்கள்கிட்டையும் ஒரு கிருபை ஆச்சாரியார். உடனே ஃபோன் பண்ணி அங்கேருந்து கடையிலேருந்து வந்தது, நாச்சிமுத்து கடையோ படியப்பாது இந்த ஊரில் மடத்துக்கு ஆசிரமத்து 2க்கும் கான்ட்ராக்டாக வந்தோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி உடனே வர வச்சு 100 புடவையாக சமர்ப்பிச்சாச்சு. யார் வேணாலும் இங்கே திருவள்ளுவர் படுத்துறாங்க. இந்த மாதிரி அந்த வைக்கரியை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு மனசு வராது சில பேர். ஐஷிங்கர் அப்படியே பண்ணியாச்சு. தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம்சி விவிதானிச்ச. வஸ்திரங்கள் எல்லாம் விசேஷமாக பலவிதமான வஸ்திரங்களை கொடுத்தான்னு சொல்கிறேன். அப்படி எதேஷ்டமாக தானம் பண்ணணும்னு சொன்னால் தானாதிகள்லாம் நடந்துதான். அகோ திருப்தாத்ம பத்ரந்தே இது சுஷ்ராவராகவா ஸ்வலங்கிருதாச்ச புருஷாः பிராமணான் பர்யவேஷயன்னே. அஸ்வமேத யாகத்துக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் அன்னதானத்தை யதாசாஸ்திரம் பண்ணியாச்சு, எல்லா அன்னத்தவர்களுக்கும் பண்ணியாச்சு. வஸ்திரதானத்தை எல்லாருக்கும் பண்ணியாச்சு. எல்லாரும் திருப்தியான்னு கேட்டாரான்னு தசரத சக்கரவர்த்தி. ஏதாவது குறை விட்டு போச்சா, யாருக்காவது ஏதாவது விட்டு போச்சான்னு கேட்டாரா. அத்தனை பேரும் சொன்னாலாம் திருப்தாஸ்மா. போக்தாக்கள் சொல்கிறா பாருங்க பிராமணார்த்தத்தில், திருப்தி அடைந்தீரா அப்படின்னு கர்த்தா கேட்கணும், திருப்தாஸ்மா அப்படின்னு சொல்லணும். அத்தனை பேரும் அஸ்வமேத யாகத்தில் தசரத சக்கரவர்த்தி அப்படி கேட்குறான். எல்லோரும் சந்தோஷமாக சொன்னாலும் யாகத்துக்கு வந்தவாள்லாம் எப்படிப்பட்டவான்னு ஒரு விஷயம் சொல்கிறா. அன்வயிச்சுவா ரித்திக்குகள்லாம் எப்படிப்பட்டவா, அல்லது எப்படிப்பட்டவால நாம் ரித்திக்குகளாக வரவழைக்கணும், அதுக்கு நாம் வரிக்கணும், அதெல்லாம் கூட ராமாயணத்தில் பேசுகிறார். அடுத்தது தட்சிணை கொடுக்க போகிறார். தட்சிணையை எப்படி கொடுத்தார், தட்சிணையை தசரத சக்கரவர்த்தி கொடுத்தார்னு சொன்னால் கொடுக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒவ்வொரு திக்குகளையும் ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வச்சார்னு. தானமாக கொடுத்துட்டாராம், தட்சிணையாக கொடுத்துட்டார். 4 திக்கையும் கொடுத்துட்டார், எல்லா திக்குகளையும் கொடுத்துட்டார்னு வால்மீகி ஸ்லோகத்தில் எழுதுகிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு புத்திர காமேஷ்டியாகும், புத்திரன் எதுக்கு பிறந்து எதை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது, இதுதான் சூக்ஷம் இருக்கு. தட்சிணையை கொடுத்தாருன்னு சொல்கிறது விசேஷமாக சொல்கிறது இங்கே உத்தேசம் இல்லை. தட்சிணையாக திக்குகளை கொடுத்தார், எல்லா திக்குகளையும் கொடுத்துட்டாருன்னா ராமனுக்கு என்ன வச்சிருக்காரு இவர், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கோசரமா புத்திரகாமேஷ்டி யாகம்னு ராமனை பெற்றெடுக்கணும். இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலதனம் வரணும், வம்சவிருத்தி ஏற்படணும். இந்த இக்ஷ்வாகு குலதனத்தை நல்ல ஒரு பொறுப்பான அதிகாரிகிட்ட புத்திரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும் தானே இந்த யாகத்தை பண்ணுறார். எல்லாருக்கும் யாகத்தினுடைய தட்சிணையாக எல்லாருக்கும் எல்லாத்துக்கையும் கொடுத்துட்டா பிள்ளைக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இதில் ஸ்லோகத்தில் அயோத்தியா காண்டத்தில் இது இருக்குது. ஸ்லோகத்தின்படி அர்த்தம் பார்த்தா ஒன்றும் புரியாது. ஆச்சாரியால் நிர்வாகம் பண்ணி பார்த்தா தான் அர்த்தமானது புரியும். அதை நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு காத்தால திருப்பாவை கூடாரி வெல்லும் செய்ய காத்தால திருப்பாவை எப்பயும் போல் 8:30 மணிக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்ரீமத் ராமாயணம் தொடரும். எப்படியும் இந்த திருப்பாவை 2-3 நாளில் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. ராமாயணம் எத்தனை நாள் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கணும், அது சொல்லிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக ரகசிய திரிசாரத்தையும் அந்த தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தையும் முடிக்கணும். சீதா கல்யாணம் வழி இது சொல்லுவோம்.
திருப்பாவை என்னைக்கு சாத்து முறைங்கிறத நாளைக்கு எப்படி பாசுரத்தை ஆச்சாரியால் ஐஷிக்கு போகிறாலோ அதன்படி பார்த்து சொல்லுவோம். ஸ்வத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வக்ரபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயகியை நமः. ஸ்ரீரங்கநாதபரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः. நாளைக்கு காத்தால திருப்பாவை உண்டு, ஞாபகமாக வந்துருவோம். இன்னும் 3 நாளில் முடிச்சிடுவேன்.